சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாவை பிடிச்சி விஜயா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் இவனை மனோஜை போய் டேடின்னு சொல்ல சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்த சொல்ல சொன்னேன். ஏன்னா இவனை நாங்கள் வளர்க்குறத தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவனுக்கு இவர் மாதிரி ஆனந்தான் அவனுக்கு ஆசையை நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுமா. அது மட்டும் இல்லை, இவர் ரொம்ப நிறைய படிச்சிருக்காராம். அதனால் இவர் கூட வளர்ந்தா இவனும் நல்ல பெரிய பெரிய ஆளாகுவான்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால தான் அவங்கள நான் டேடின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து இருந்துட்டு, மீனா நீ வர வர உன் போக்கே சரியில்லை. எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்கு. ஏதோ கிறிஷ் விஷயத்தில் ஏதோ உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது என்ன ஏதுன்னு என்கிட்ட நீ சொல்ல மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லை, இவன் பாசம் காட்டுற மாதிரி கிறிஷை ஏமாத்துறான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நீ இவனை மாதிரி தான் மாறிக்கிட்டு வர. உன்னை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கோபமாகவும் வருது. உன் மேலே எனக்கு பயமாகவும் இருக்குது. தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் வரலை. எப்போ வருதோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எதையும் என்னை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி கிட்டே போயிட்டு, உன்னால் பாரு தினம் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நீ உண்மையாக சொல்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்டுட்ருக்கோம். உங்கள் நிலைமை என்னென்னு புரியுது, தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க.